அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சரியாக ஒரு வருடம் கழித்து மிதுன ராசியில் உருவாகக்கூடிய புதாத்திய ராஜயோகத்தின் அடிப்படையில் தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்கும், என்ன மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த புதாத்திய யோகத்தின் காரணமாக அவர்கள் என்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணால் அவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி முன்னேற்றம் அவர்களுக்கு தேடி வரும் அப்படிங்கிறத பற்றின பல முக்கிய தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். தனுசு ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் இந்த பதிவு ஒரு பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் தெரிந்து அதற்கேற்றவாறு நடந்து கொண்டு பல நன்மைகளையும் உங்களால் அடைய முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேத ஜோதிடத்தில் நவ கிரகங்களினுடைய இளவரசனாக கருதப்படுபவர் புத பகவான். இந்த புதன் புத்திசாலித்தனம், பேச்சு, படிப்பு, வியாபாரம் ஆகியவற்றின் காரணியாகவும் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மிதுனம், கன்னி ராசிகளினுடைய அதிபதியாகவும் விளங்குகிறார். கிரகங்களில் பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் 27 நாட்களுக்கு ஒரு முறை ராசியை மாற்றக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் குறுகிய நாட்களில் தன்னுடைய நிலைகள்லையும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர் அப்படின்னு கூட சொல்லலாம். இத்தகைய புதன் பகவான் தற்போது பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியில் பயணித்து வருகிறார். இந்த நிலையில் ஜூன் 14ஆம் தேதி புதன் தன்னுடைய சொந்த ராசியான மிதுன ராசிக்கு செல்கிறார். அதைத் தொடர்ந்து மறுநாளை அதாவது ஜூன் 15ஆம் தேதி கிரகங்களின் தலைவனாக கருதப்படக்கூடிய சூரியன் மிதுன ராசிக்குள்ள நுழைகிறாங்க. இதனால மிதுன ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் மற்றும் புத பகவானினுடைய சேர்க்கையானது புதாத்திய ராஜயோகத்தை உருவாக்குகிறது. இந்த ராஜயோகமானது ஜூன் மாதத்தில் 2 முறை உருவாகிறதுங்க. இதனால இந்த ராஜயோகத்தினுடைய தாக்கம் அனைத்து ராசிகள்லையுமே காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பாக மிதுன ராசியில் உருவாக இருக்கக்கூடிய இந்த புதாத்திய ராஜயோகத்தால தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக இருக்க போகிறது. அவர்களுக்கு அனைத்து விஷயமுமே அதிர்ஷ்டத்தின் வாயிலாக அடைய போகிறாங்க. அனைத்து விஷயமே ஒரு சாதகமான நிலைகளை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த புதாத்திய ராஜ யோகமானது உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளை உண்டாக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாலும் சரிங்க, அதில் உங்களுக்கு லாபம் ரெட்டிப்பாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா திடீர் பண வருமானம் வந்து செல்வம் செல்வாக்கு அதிகரிக்க செய்யும். மனைவி பெயரில் புதிய தொழிலை நீங்கள் தொடங்குவீங்க. திருமணம் நடைபெறுதல இருந்து வந்த பலதரப்பட்ட தடைகள் அனைத்துமே நீங்கள் பெறும். வேலையில திடீர் இடமாற்றமும் உங்களுக்கு உருவாகலாம். அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா திடீர் பண வருமானம், திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வந்து பணத்தை சேமிக்க முடியும். அதாவது அதீத அளவில் உங்களால் பணத்தை சேமித்து உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் இன்று இந்த காலகட்டத்தில் நடத்துவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது. நீங்கள் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, இல்லை மனை வாங்கணும், கட்டிடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காலத்தில் நடக்கிறதுக்கு அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் தொழில் தொடங்கணும்னு விருப்பப்படுறீங்க, உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தணும்னு ஆசைப்படுறீங்க, உங்களுடைய சொந்த இடத்துல உங்களுடைய தொழிலையோ வியாபாரத்தையோ நீங்கள் செய்யணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா அந்த விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கு. புத பகவானினுடைய புதாத்திய யோகத்தின் அடிப்படையில் இவை அனைத்துமே சாத்தியமாக 100% வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்துடன் சேர்ந்து நீங்கள் பல வகைகளில் நீங்கள் நேரத்தை செலவிடுவீங்க. கடந்த காலத்தோடு ஒப்பிடும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தோடு நீங்கள் செலவுகளை அதாவது குடும்பத்தோடு சேர்ந்து நேரத்தை செலவிட உங்களுக்கு எந்தவித இதுவும் கிடைச்சிருக்கு.
கிடைச்சிருக்காது, நேரம் கிடைச்சிருக்காது, பலதரப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்திருப்பீங்க. அதனால் உங்களுக்கு ரொம்பவும் குடும்பத்தில் பிரச்சனை, சண்டை சச்சரவு இது போன்று நிறைய நீங்கள் அனுபவித்திருப்பீங்க. ஆனால் இனி வர காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தோடு நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு குடும்ப சூழ்நிலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கு வாய்ப்பு கூடுதலாகவே இருக்குங்க. மனைவி வழியில், பிள்ளைகள் வழியில், உற்றார் உறவினர்கள் வழியில், தாய் தந்தையரின் வழியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய அனுகூல பலன்கள் கிடைக்கப்பெறும். அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மூதாதையர்களின் சொத்துக்கள் உங்கள் கைக்கு கிடைக்கும். இது நாள் வரைக்கும் பல பிரச்சனைகள், உங்கள் மூதாதையர்கள் சொத்துக்கள் உங்கள் கைக்கு கிடைக்கிறதுல இருந்து வந்திருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவு பெற்று உங்களுடைய மூதாதையர்களினுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அதீத அளவில் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திடீர் ராஜயோகம் உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்குது. உங்களுடைய வீட்டை புதுப்பிப்பதற்கான வாய்ப்புகளும் அமைய பெறுங்க. அதே மாதிரி உடல் நலம் சார்ந்த விஷயங்களும் மேன்மையடையும் அப்படின்னு கூட சொல்லலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு யோகமான அற்புதமான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். தனுசு ராசியில் பிறந்த மாணவர்களுடைய விருப்பங்கள், ஆசைகள், கனவுகள் இவை அனைத்துமே அடுத்தடுத்து நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கடந்த காலத்தோடு இந்த காலத்தை ஒப்பிடும் பொழுது நீங்கள் விருப்பப்பட்டது நடைபெறாமல் இருக்கலாம், கேட்டதும் உங்கள் வீட்டில் செய்யாமல் இருந்திருப்பாங்க. உங்களுடைய ஆசைகள் பார்த்திங்கன்னா ஒரு இழுபறியாகவே போய் கொண்டிருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த புதாத்திய யோகத்தின் அடிப்படையில் மாணவர்களுக்கு அவர்கள் நினைத்தபடி நடக்கும். அவர்களுடைய ஆசைகள் படிப்படியாக நிறைவேற ஆரம்பிச்சிடும். பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சக மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவும் ஆதரவாகவும் அரவணைப்பாகவும் அன்பாகவும் உங்கள்கிட்ட நடந்து கொள்வாங்க. அவர்கள் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் வெளிநாட்டில் போய் நீங்கள் வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க, இல்லை நான் என்னுடைய படிப்பை தொடரணும் அப்படின்னு நினைக்கிறேன், இல்லை வெளியூரில் போய் நான் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இது ஒரு உகந்த காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலத்தில் வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது 100% சாதகமாகவே அமையப்பெறும். இந்த காலத்தை தவற விடாமல் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய முயற்சிகளை கண்டிப்பாக மேற்கொள்ளுங்க. உங்களுக்கு அதற்கான சாதகமான நிலைகள் உருவாகும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெளியூர் செல்வதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் புத்திசாலித்தனம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். கடந்த காலத்தில் ஒரு மந்தமான நிலையே இருந்திருப்பீங்க. என்ன செய்யறது, ஏது செய்யறது, ஒரு விஷயத்தில் என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்கிறது அப்படின்ற மாதிரியான பலதரப்பட்ட குழப்பங்கள், ஒரு முடிவு எடுக்க முடியாத அளவுக்கு மனமும் சரி உங்களுடைய புத்தியும் சரி ஒரு மந்த நிலையிலேயே இருந்திருக்கும். ஆனால் இந்த புதாத்திய யோகத்தின் அடிப்படையில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து விஷயத்தையுமே ஆராய்ந்து அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையுமே ஆராய்ந்து உணர்ந்து ஒரு முடிவை எடுப்பதற்குண்டான புத்திசாலித்தனம் உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் காரணமாகவே பார்த்தீங்க அப்படின்னா பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நீங்களே மாற்றிக்கொள்வீங்க. சாதகமாக அமைவது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் காரணமாக உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள், நடக்காது அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி உங்களுக்கு சாதகமாக நீங்கள் ஏற்படுத்தி உங்களுக்கு சாதகமாக அதை மாற்றிக்கொள்வீங்க. அதே மாதிரி எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சரிங்க, அதை எளிதாக பேசியே தீர்த்து விடுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பேச்சு திறமையும் சற்று கூடுதலாகவே இருக்குங்க. மற்ற காலத்தை பார்க்கும்போது பேசவே நீங்கள் தயங்குவீங்க, பேச தயங்கியிருப்பீங்க, பேச பயப்படுவீங்க. என்ன பேசுனா பிரச்சனையில் மாட்டிக்குவோமோ, எப்படி பேசுறது அப்படிங்கிற மாதிரியான தயக்கம், பயம் இது எல்லாமே உங்களை ஆட்கொண்டு இருந்திருக்கும். ஆனால் இந்த புதாத்திய யோகத்தின் அடிப்படையில் பேச்சு திறமை உங்களுக்கு அதிகரிக்கும். அனைத்து பிரச்சனையுமே எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் பேசியே தீர்த்து விடுவீங்க. பேசியே ஒரு முடிவுக்கு
வந்துடுவீங்க. அந்த சுமூகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சு திறமை பார்த்தீங்க அப்படின்னா அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெற போகிறது. மொத்தத்தில் இந்த புதாத்திய யோகம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் நல்ல பலன்களை, சாதகமான நிலைகளையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கும். உங்களுடைய பேச்சு திறமை, உங்களுடைய புத்திசாலித்தனம், இவை இரண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல விஷயங்கள்ல கை கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லணும். பல விஷயங்களை கை கொடுத்து உங்களுக்கு அனுகூல பலன்களையும் அதிர்ஷ்டத்தையும் அதன் வாயிலாகவே நீங்க அடைவதற்கு அதீத அளவுல வாய்ப்புகளும், கூடுதலான நற்பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவுல இருக்குங்க.